ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பிகினராக இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாட்டர் ஃபில்லிங்கில் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. அது வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். நீங்கள் லாஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சரி த்ரெட்டில் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி சில்க் த்ரெட்டில் வந்து பண்ணியிருப்போம். நான் இது வந்து சரி த்ரெட்டில் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம சரி த்ரெட்லேயுமே வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து பண்ணலாம். அதனால உங்களுக்கு இப்போ சரியில் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ட்ரா பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் வந்து போடலாம். நீங்கள் பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட அந்த ஸ்டிச் வந்து போடலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சும்மா ஒரு 2 லைன் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு கூட வந்து பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக கேப் விட்டே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸாக, அதாவது சின்ன சின்னதாக ட்ரா பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வராது. அதனால் நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மால் சைஸில் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரா பண்ணாமல் அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எல்லா டைமும் வந்து நம்மளால் ட்ரா பண்ணி இந்த ஸ்டிச் வந்து போட முடியாது. நீங்கள் பேசிக்காக கற்றுக்கும் போது மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுவும் பென்சிலில் வந்து ட்ரா பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ப்ளவுஸில் வந்து பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் வந்து போடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ட்ரா பண்ணுறது அப்படியே தெரியும் கிளாத்தில். ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரா பண்ணாமல் அப்படியே வந்து பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ் வந்து 2மே வந்து எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பானை ஸ்டிச்சில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் பண்ணுற ஸ்டிச் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக இருக்கணும். அதாவது நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, நான் உங்களுக்கு ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த செயின் ஸ்டிச் வந்து நல்லா சின்ன சின்னதாக நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு இப்போ எவ்வளோ பொறுமையாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீடாக பண்ணலாம். நமக்கு இதில் முக்கியமாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும். அதுக்கு நீங்கள் சின்ன சின்ன செயின் ஸ்டிச் போட்டால் தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பீடாக வந்து பண்ணலாம். அது வரைக்கும் நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுற மாதிரி நல்லா ஸ்லோவாக வந்து பண்ணுங்கள். இப்போ சரி தரன்றதுனால நமக்கு கொஞ்சம் ஃபோர்ஸாக பிடிச்சி இழுத்தாலும் சீக்கிரம் கட் ஆகாது. இதுவே நீங்கள் சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இப்படி வேகமாக வந்து இழுத்துட்டாலுமே உங்களுக்கு த்ரெட் வந்து கட் ஆகிடும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ட்ரா பண்ண ஷேப் வந்து அப்படியே நமக்கு வரணும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து சரியில் போடும்போது இன்னுமே வந்து நமக்கு லுக் வந்து கொஞ்சம் கிராண்டாகவே தெரியும் பார்க்குறதுக்கு. நம்ம டபுள் கலரில் கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் கிராண்டாகவே பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி சரி த்ரெட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி த்ரெட்லேயும் நமக்கு மல்டி கலரில் கிடைக்குதுன்றதுனால உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, செக்குடு ஸ்லீவ் டிசைன்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. ஸ்லீவ் டிசைன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
செக்குடு ஸ்லீவ் டிசைனில் ஒரு செக்குடில் வந்து ஏதாச்சும் புட்டாஸ் மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு செக்குடு வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சரி த்ரெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி சும்மா நிறைய இந்த மாதிரி போட்டு பார்த்தா தான் உங்களால் அந்த மாதிரி செக்குடு டிசைன்ஸில் இல்லை நீங்கள் டைமண்ட் ஷேப் வந்து போடுறீங்கன்னா அதில் வந்து போட முடியும். அதிலலாம் வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து ஸ்டிச்சஸ் போடணும். சின்ன சின்னதாக போட்டால் தான் நம்மளால் அந்த பாக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா உங்களால் அந்த பாக்ஸ் ஷேப்பில் அழகாக பண்ணவே முடியாது. அதனால் சின்ன சின்னதாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வந்து போட்டுட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுதான் வந்து அந்த ஸ்டிச்சோட பேசிக்கு. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நீங்கள் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் அந்த இடத்துல ட்ரா பண்ணாமல் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சேம் கலர் சரியை வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ட்ரா பண்ணாமல் போடும்போதே நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக கூட கேப் விட்டு பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும். சின்ன சின்னதாக பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எடுத்த உடனே நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக வந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடும். நான் வந்து ஷேப் எதுவுமே போடலை, அப்படியே ரேண்டமாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் நிறைய ஷேப்ஸ் ட்ரா பண்ணி அதில் வந்து போட்டு பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி ஷேப் வந்து ட்ரா பண்ணாமல் அப்படியே வந்து போட ஸ்டார்டிங்கில் என்ன தான் நீங்கள் பெருசாக அந்த பானை ஸ்டிச் வந்து நிறைய கேப் விட்டு போட்டாலும் போக போக நீங்களே வந்து சின்ன சின்னதாக வந்து போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. இப்போ நான் உங்களுக்கு இதிலே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதிகமாக கேப் விட்டு போடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கிட்ட வர நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன் ஸ்டிச்சஸை. இது வந்து நீங்கள் நல்லா செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு போட தெரியும், எந்த இடத்துலையுமே த்ரெட் வந்து கட் ஆகாது, அந்த அளவுக்கு நல்லா ஸ்பீடாக வந்து போட தெரியும்னா இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வெறும் நார்மல் செயின் ஸ்டிச் தான். ஆல்ரெடி இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் போட்டிருப்போம். சில்க் த்ரெட்டில் போடுறது உங்களுக்கு டஃப்பாக இருக்குன்னா நீங்கள் சரியில் ட்ரை பண்ணுங்கள். சரி த்ரெட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்லேயுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு ஸ்மூத்தாக வரும் செயின் ஸ்டிச் போடுறது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பெண்ட் எடுக்கிற இடத்துல சரி த்ரெட் கூட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கரெக்டாக அந்த ஷேப் கொண்டு வர. பட் ஆனால் சில்க் த்ரெட் வந்து நீங்கள் எவ்வளோ சின்னதாக போட்டாலுமே அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா பெண்ட் ஆகி அந்த ஷேப் வந்து கரெக்டாக கொடுக்கும். அதனால் நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஆரி ஒர்க்கில் ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இதில் கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே இருப்போம். அதனால் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அதனால் இந்த ஸ்டிச் வந்து நல்லா போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் ஸ்டிச் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ட்ரா பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஃப்ரீ ஹேண்டில் நான் வந்து ஸ்டிச் பண்ணது நான் வந்து எப்படிலாம் எனக்கு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ட்ரா பண்ணது கரெக்டாக அந்த ட்ரா பண்ண இடத்துக்கு மேலே மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி அதை லாஸ்ட்டாக போட்ட வீடியோலேயும் வந்து பானை ஸ்டிச் பற்றி தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஆரி ஒர்க்கில் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.